சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. ஐயா, உங்களுக்கு சாம்பார் எதுவும் வேணுமா ஐயா? அதெல்லாம் வேணாம் ராஜண்ணா. ராஜண்ணா, பசங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா? இல்லம்மா, சாம்சா சாப்பிட்டாரு. ஆனா சின்ன தம்பி அவங்க ஒய்ஃப் இன்னும் சாப்பிட்டு வரலம்மா. என்ன ராஜண்ணா, ஏன் சின்ன பையன் ரகு ஓகே, அவன் ஒய்ஃப்னு சொல்றீங்க? அது என்ன புது பழக்கம்? அவ சாப்பிடலன்னா நீங்க கவலைப்படாண்டா, என் பையன் வந்தா மட்டும் சாப்பாடு போடுங்க. வாய் மூட மாட்டியா? நம்ம குடும்ப விஷயத்தை போய் அவர்கிட்ட சொல்றா, அவர் மேல கோபப்படுறா, அவர் என்ன பண்ணுவாரு? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ராஜண்ணா, உங்களுக்கு கிச்சன்ல ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க, நாங்களே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. என்னமோ என்ன அப்படி முக்கியமான விஷயம்? என்ன முக்கியமான விஷயம் சொல்லாமோ? அது வந்து ஏண்டி நிறுத்திட்ட? என்னப்பா காலையிலே டிஃபனா? என்னடா காலேஜ் கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா கிளம்பியாச்சு. என்ன மாமா, காலையிலே ஃபுல் கட்டு மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு என்ன, எனக்கு சுகர் இருக்கு, அதனால தோசை தான். வாங்கம்மா வந்து சாப்பிடுங்க. நீ எதுவும் முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லியம்மு, சொல்லு, அவங்க சாப்பிட்டுட்டோம். நம்ம சேம பத்தி தாங்க பேச வந்தேன், ஆனா இவன் முன்னுக்கெல்லாம் அவனை பத்தி பேச முடியாதுங்க, இவன் போட்டோம், அதுக்கப்புறம் சொல்றேன். அம்மு, அவன் நம்ம பையன் தானே, அவன் முன்னாடி பேச எதுக்கு தயங்குற? எதா இருந்தாலும் சொல்லு. முன்னுக்கு பேசுறதுல எல்லாம் தப்பு இல்லைங்க, ஆனா இவன் ஒரு எடகடம் முடிச்சவன், எதுனாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவான். அதுல வேற மொண்டாட்டி ஒருத்தி நிக்கா பாருங்க, அவ அதுக்கு மேல பேசுவா. இதுல வச்சுக்கலாம் இந்த விஷயங்களை நம்ம பேச முடியாது, இதுங்க போன பிறகு பேசிக்கிடலாம். என்ன மாமியாரே, என்ன ரொம்ப புகழ்ந்த மாதிரி இருக்கு மாமா கிட்ட? ஆமா, இவ பெரிய உலக அழகி, இவளை பத்தி புகழ்ந்துகிட்டு இருக்காவ. அவ அப்படித்தானே சொல்லிட்டு இருப்பா. சரி, நீங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்க, டைம் ஆகுதுல்ல. வாசோலி சாப்பிட்டு கிளம்புவோம், டைம் ஆகுதுல்ல. நீ முன்னுக்கு உட்கார்ந்து சாப்பிட கூடாது, எவ்வளவு துமுறு இருந்தா வந்து உட்காருடா. ரகு, நீ சாப்பிட்டு போடா. அம்மு, என்ன பேசிட்டு இருக்க? அவளுக்கு இங்க சாப்பாடு இல்லாட்டி எனக்கும் சாப்பாடு வேணாம், நாங்க 2 பேரும் கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கிறோம். என்னடா பேசுறா, பொண்டாட்டி தாசை மாதிரி? ஓ, அந்த அளவுக்கு அந்த அம்மா உன்னை மாத்தி வச்சிருக்கா. பேசு பேசு. பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ கிடையாது. அவ நம்ம வீட்டு விஷயத்தை பத்தி ஒரு நாளே என்கிட்ட பேசினது கிடையாது. நீங்க தான் அவளை பாக்குறப்பெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, அவளை திட்டுறதுதானே எனக்கு வேலை, வேற வேலை மயிரே கிடையாதுல்ல. நல்ல என் மவனை உசுப்பி ஏத்துவா போல இருக்கு. அம்மா, நிலாவைங்க ஆண்ட கண்ணா, பச்சை கண்ணு வாங்காம அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கா. யாரடா அந்த பொண்ணு, இவ்வளவு அழகா இருக்கு? ஏய் கத்தாதடி, அந்த பொண்ணு எங்க அண்ணன் குழந்தைய பார்க்க வந்தவங்க. ஏய், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, சாமனனுக்கு வேற ஒய்ஃப் இல்லன்னு சொன்னா, பேசாம இந்த பொண்ணை நம்ம சாமனனுக்கு செட் பண்ணி விட்டுட்டானே. பாய பாரு, செட் பண்ணி விடலாம். நீயே இந்த வீட்டுல நிரந்தரல, எங்க அம்மாட்ட தினந்தனம் திட்டு வாங்கிட்டு கிடக்கா. இதுல நீ அந்த பொண்ணை எங்க அண்ணனுக்கு செட் பண்ணி விடுறியாங்கோ. இது மட்டும் எங்க அம்மா காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் தலைமுடிய ஆஞ்சிருவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. போடா, நான் எப்படியும் இந்த பொண்ணையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன். பவி, எத்தனை மணிக்கு வரணும்? இவ்வளவு லேட்டா வந்திருக்கா? அம்மா, வர்ற வழியில டிராபிக்கா இருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் லேட்டா விட்டு. இந்த பாரு பவி, இந்த சாக்கு போக்கெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க வரணும்னா கொஞ்சம் முன்னக்கூட்டியே கிளம்பணும். வந்து லேட் ஆகிட்டு இல்ல டைம் ஆயிட்டுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது அடுத்த தடவைலாம். சரிம்மா, இனி நான் சீக்கிரம் வந்துடுறேன். நான் நிலாவை பார்க்க போகட்டுமா? அவ இப்ப தூங்கிட்டு இருக்கா, நீ அவளை பார்க்கலாம், இப்ப போக வேண்டாம். குடோன்ல நிலா பாப்பா திங்ஸ் கொஞ்சம் மேல கிடக்கு, அவளையும் கீழே எடுத்து போடு போ. ஏமா என்ன பேசுற? நீ தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவங்க நம்ம நிலா பாப்பாவை பார்க்க வந்தவங்க. அவங்ககிட்ட போய் குடோன்ல இருக்க பொருள் எல்லாம் இறக்க சொல்றீங்க. அதுக்கு தான் நம்ம வீட்டுல ஆள் இருக்காங்களா, அவங்கள போய் சொல்லுங்க. ஏய், எனக்கு தெரியும்டா யாரை எங்கெங்க வைக்கணும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தரேன்டா. உங்க வேலையை பாருங்க. நான் நீங்க சொன்ன வேலையே போய் செய்யறேன்.
இந்த பாருங்கம்மா, ஏற்கனவே இந்த பொண்ணை ஒரு தடவை திட்ட போய் தான் அன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க. மறுபடியும் இப்ப நீங்க பண்றது அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. இவன் நல்லவனா கெட்டவனா எல்லாத்துக்காகவும் வரைஞ்சு கட்டிட்டு வாலண்டரியா சப்போர்ட் பண்றானே. என்னோட முக்கியமான ஃபைல் எல்லாம் நான் கபோர்ட்ல அடுக்கி வச்சிருந்தேன். அது இப்போ ஒண்ணுமே காணுமே. அதெல்லாம் எங்க? ஓ ஃபைலாப்பா, தீபாவளியோட வீட்டை க்ளீன் பண்ண மச்சல பழைய ஃபைல்னு சொல்லி அவளுக்கு குடோன்ல கொண்டு வச்சேன். குடோன்ல இருக்கும்பா. சரிம்மா, நானே போய் எடுத்துக்கிட்டேன். என்னடா லீவ்லாம் போதுமா? காலேஜ் கிளம்பியாச்சு அன்னைக்கு? என்னடா சாம் நக்கலா? நான் அந்த லீவ்ல என்னத்தை வெட்டி முறிச்சேன். இனி லீவ் போட்டு என்னத்தை வெட்டி முறிக்க போறேன். அதான் கிளம்பிட்டேன். ஏண்டா சலிச்சுக்கிட்டு பேசுற? நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்குள்ள நிறைய வேலை இருக்கும்ல. ஏன்னா இங்க எந்த ஆணியும் புடுங்குற மாதிரி இல்லைன்னா அவ புடுங்கவும் விட மாட்டுக்கா. நீ வேற. டேய், அதுக்கு தானே நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன், கேக்குறியா? நீ சொன்னாலும் எதுவும் இங்க நடக்க போறது இல்ல. சரி சொல்லு. டேய், எங்க ஹாஸ்பிட்டல்ல வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு 2 டிக்கெட் வந்திருக்குடா. அது எங்களால இப்ப போக முடியாது கேஸ் விஷயமா. நான் வேணா உங்களுக்கு தரேன், நீங்க வேணா போயிட்டு வரீங்களா? என்னது, நாங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போகணுமா? போனா இங்கேயே என்னால இந்த ஆணியை அசைக்க ஓட முடியல. அங்க போய் என்ன கிளிக்கியா போறேன். டேய் ரகு, ஃப்ரீயா கிடைக்கிற டிக்கெட்டை மிஸ் பண்ணிடாதடா. அப்புறம் பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ, சொல்லிட்டேன். சாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அதுங்க வெளிநாட்டுக்கு போகணுமா? டேய், அதுங்க உள்ள நாட்டிலேயே ஒண்ணும் செஞ்சு கிளிக்காதுங்க. அதுங்க வெளிநாட்டுல போய் என்ன செய்ய போதுங்க? அத்தே, அது என்ன எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க? உள்நாட்டுல செய்ய முடியாததெல்லாம் வெளிநாட்டுல போய் செய்யலாம். நாங்க வேணா போய் சிரி காமிக்கட்டுமா? நீ ஏன் சாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? நீ குடனுக்குள்ள ஏதோ எடுக்க தானே வந்தா, போய் எடு போ. சரிம்மா, சரி நான் போறேன். ஏய் தம்பி, வெளிநாட்டுக்கு போற டிக்கெட் வேணா என்ன தனியா வந்து பாரு. என்ன வசந்தி, இப்படி அண்ணனுக்கு திடீர்னு நெஞ்சு வெளியே வந்துட்டு? ஏற்கனவே அண்ணனுக்கு எப்பமாச்சும் இப்படி வந்திருக்கா? இல்ல மைனி, ஒரு தடவை இப்படிலாம் வந்ததில்ல. நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு மயங்கிட்டாரு. வசந்திமா, மச்சானுக்குலாம் ஒன்னும் ஆகாதுமா, நீ பயப்படாத. ஆமாண்ணா, நீ சொல்ற மாதிரி அவருக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அப்படி ஒன்னும் ஆகக்கூடாதுன்னா எல்லாம் உன் கையில தானே இருக்கு. என்னது, எல்லாம் என் கையில இருக்கா? அப்படிலாம் சொல்லலண்ணா, எல்லாம் கடவுள் கையில இருக்குன்னு சொல்ல வந்தேன்னா. மச்சான், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன். அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நெஞ்சு வலி வந்துருச்சு மச்சான். விஜய் தம்பி கல்யாணத்தை பத்தி தான் பிரச்சனையா? அதான் நம்ம வீட்டுல பொண்ணு ரெடியா தானே இருக்கு, கல்யாணம் வைக்கிறது மட்டும் தான் பாக்கி. அப்புறம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மச்சான், எனக்கு முன்னாடி மாதிரிலாம் இல்ல மச்சான். இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுல, அதனால பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் வச்சா எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் மச்சான். அதனாலதான் இப்ப என்ன, விஜய்க்கும் சத்யாக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். நீங்க நல்ல குடும்பமாகி வாங்க மாப்பிள்ள. இந்த வாரத்திலே நம்ம விஜய்க்கும் சத்யாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்பா, நீங்க நல்லதானப்பா இருந்தீங்க, அப்புறம் எப்படி திடீர்னு இப்படி? அப்பாக்கு வேற என்னப்பா கவலை இருக்க போகுது? எல்லாம் ஒண்ணு நினைச்சு உன் கல்யாணத்தை நினைச்சு மட்டும்தான்ப்பா. என்னப்பா இப்ப என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்னு கேக்குறேன்? இப்படியே சொல்லி சொல்லி தாண்டா உங்க அப்பாவை முடியாம ஆகிட்டா. விஜய் தம்பி, உங்க அப்பா ஆசைப்படுறதுல என்னப்பா தப்பு? உங்க அப்பா சொல்ற மாதிரியே இந்த வாரத்திலேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ என்னப்பா சொல்ற? நான் என்ன பதில் சொல்றது மாமா? எனக்கும் சந்தியா கூட கல்யாணம் முடியாதான்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு சந்தியா பேசுனதுல இருந்து எனக்கு இந்த கல்யாணத்து மேல விருப்பமே இல்லை மாமா. நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணா அவ நிம்மதியா என் கூட வாழ மாட்டா மாமா. அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? அவ என்னைக்கு என்ன ஆசைப்பட்டு விரும்பி வந்து கல்யாணம் பண்றாளோ அது வரை நான் காத்திருக்கலான்னு நினைச்சேன் மாமா. அதுக்குள்ள ஏன் இப்படி நடக்குது? என்னடா மாமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பதிலே பேசாம அமைதியா இருக்கா? இல்லம்மா, எனக்கு சம்மதம். ஆனா சந்தியாட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாமா? மாப்பிள்ள, இப்ப என்ன, என் பொண்ணு ஒரு வாரத்துல கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லும், அவ்வளவுதானே? மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு போனை போடுங்க, அவகிட்ட எல்லாரும் முன்னாடி கேட்டுருவோம் அவளுக்கு சம்மதமா என்னன்னு.
ஐயோ என் போனை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேம்மா. ஏன்டா இப்படி இருக்க? எவ்வளவு போன் அடிச்சேன் தெரியுமா உங்க அப்பாவுக்கு முடியல. நீ எடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தா போனை எங்கேயோ வச்சுட்டேன்னு சொல்ற. ஏன்டா ஏன்டா இப்படி இருக்க? போன் வந்து மகி வீட்டுல தான் நான் எடுத்து பார்த்தேன். ஒருவேளை மகி வீட்டுல நான் மருந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வசந்தி, இப்போ தம்பிக்கு எப்படிமா இருக்கு? வாங்கம்மா, நான் பதட்டத்துல உங்களை கவனிக்கல, தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. இப்போ பரவாயில்லையா, டாக்டர் சொல்லியிருக்காங்க. வசந்தி, இதுல சாப்பாடு இருக்குமா? சாப்பிடுங்க. காலையில இருந்து யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டேல்ல. ஆமா, உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? என்ன வசந்தி அப்படி சொல்ற? பக்கத்துல ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கும், இதுவோட செய்யாம இந்தா வாங்கி சாப்பிடுங்க. அம்மா, நான் என் போன் மகி வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வரேம்மா. நீங்க அப்பாவை பாத்துக்கோங்க. சரிப்பா, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. மாமா, அப்பாவை பாத்துக்கோங்க, நான் வரேன். சரிப்பா, பாத்துக்கிறேன். மகி, இதோ வார விஜய். மகி, என் போனை பாத்தியா? இதோ போனு. நீ எங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்ட. நான் உனக்கு தரலான்னு போனை எடுத்துட்டு வந்து நீ அதுக்குள்ள போயிட்ட. இந்தா. நல்ல வேலை, நான் கூட போனை வேற எங்கேயோ வச்சுட்டேன்னு பயந்துட்டேன். மாமா இப்போ நல்லா இருக்காங்களா விஜய்? அதெல்லாம் நல்லா இருக்காங்க மகி. எனக்கு போன் எதுவும் வந்துச்சா? உன் அத்தை பொண்ணு தாண்டா உனக்கு ஃபோன் பண்ணாங்க. யாரு? சந்தியாவா? அவங்க தான் நினைக்கிறேன். உனக்கும் உங்களுக்கும் சண்டையாடா? அவங்க என்கிட்ட பேசும்போதே ரொம்ப வருத்தமா பேசினாங்க. சண்டெல்லாம் இல்ல மகி, அவ சும்மாவே அப்படிதான் பேசுவா. சும்மா எல்லாம் சொல்லாத, அவங்க பேசும்போதுலயே தெரிஞ்சிச்சுடா ஏதோ வருத்தமா பேசின மாதிரி. ஃபர்ஸ்ட் நீ போய் அவங்களை சமாதானப்படுத்துற வழியை பாரு. சரி பாட்டி, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். போடா, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மகி சொல்றத பார்த்தா அவளை நம்ம தேவையில்லாம நிறைய கஷ்டப்படுத்திட்டோம் போலயே. அவ போகும்போது கூட பேசுங்க மாமான்னு சொன்னா, நம்ம தான் கோவத்துல இருந்துட்டோம். அவளுக்கு நம்ம எதுக்கு கோவப்பட்டுனே தெரியாது. அவ குழப்பத்திலே இருப்பா. நம்ம தான் தேவையில்லாம அவ லைஃப்குள்ள போனோம். அவ ஒன்றும் நம்ம லைஃப்குள்ள வரலையே. அப்புறம் நம்ம ஏன் கோவப்படுறோம் அவ மேல? நம்ம உயிரா நினைச்ச பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டா. அந்த தப்புல இருந்து எப்படி அவளை வெளியே கொண்டு வரணும் தான் நம்ம யோசிச்சிருக்கணும். ஆனா மீதி பசங்க மாதிரி நானும் அவகிட்ட இவ்வளோ கோவமா பிஹேவ் பண்ணிட்டேனே. இப்போ மீதி பசங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சாரி சந்தியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னே நான் வருத்தப்படுற அளவுக்கு நான் பண்ணிட்டேன்ல, சாரி. மாமா, மாமா என்கிட்ட பேசாம பேராதுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, என்கிட்ட பேசுங்க மாமா. எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. மாமா என்கிட்ட பேசுங்க மாமா. ஏன் திடீர்னு சந்தியா வந்து என்கிட்ட பேச சொல்லி அழுந்த மாதிரி இருக்கு? சந்தியாக்கு என்னாச்சு? மாமா, மாமா என்ன பாருங்க மாமா. ப்ளீஸ் மாமா, என்கிட்ட பேசுங்க மாமா. மாமா நான் நிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா மாமா? தெரியுதா மாமா? என்கிட்ட பேசுங்க மாமா. சந்தியாக்கு என்னாச்சு? ஏன் நான் அழுந்துட்டு கூப்பிடுற மாதிரியே இருக்கு? நான் வேற அவன் மேல கோவத்துல வந்துட்டு. சந்தியாக்கு என்னாச்சு தெரியலையே. நான் உடனே சந்தியாவை பார்க்கணும். என் உள் மனசு சந்தியாவை போய் பாருன்னு சொல்லிட்டே இருக்கு. நான் இங்க ஒரு நிமிஷம் நிக்க கூடாது. நான் அவளை உடனே போய் பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே. அதை நான் உன்னை பிடிக்கத்தானே ஒரு ஆள் வேண்டும். இவ்வளவு ஹைட்ல இருக்கு, எனக்கு எடுக்கவே முடியல. அதை எடுக்கதான் இந்த வீட்டுல ஆள் இருக்காங்களே. இந்த பொம்பளை வேணுனே நம்மள வச்சு செய்யுது போல இருக்கு. பவி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? விழுந்துடாதீங்க பவி. சாம் சார், நீங்க என்ன பண்றீங்க இங்க? விழுந்துடாத.
அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அந்த பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் அங்க சவுண்ட் கேட்டுச்சுல, அப்போ இந்த பொண்ணுதான் கீழே விழுந்திருக்குமோ? அவ விழுந்துட்டு போட்டுமே. உங்க பையன் அந்த பொண்ணை எப்படி பிடிச்சிருக்கான் பாருங்க. ஏண்டி, அந்த பொண்ணு கீழே விழ போயிருக்கோம், நம்ம பையன் பிடிச்சிருப்பா. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? இதுலதான் எல்லாமே இருக்குங்க. நான் சாம பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, இத பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச போறேன். இங்க வாடா. நான் இவங்க ரெண்டு பேத்தையும் செட் பண்ணி விடலாம்னு பிளான் பண்ணா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே செட் ஆகி தான் இருக்காங்க. ஐயோ, எனக்கு பார்க்கவே வெக்கமா இருக்குடா. ஏய், என்ன பண்றாடி? டேய், எனக்கு அவங்க நிக்கிறத பார்த்தா வெக்கமா வருதுடா. ஏ சோனி, எனக்கு நீ பிடிச்சிருக்கத பார்த்தா எனக்கு வெக்கமா வருதுடி, விடுடி. டேய், எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படிதான்டா. யாராவது கெட்டி பிடிக்கிறத பார்த்தேன்னு வெச்சுக்கோ, எனக்கு வெக்கம் வந்து நான் பக்கத்துல இருக்கவங்கள கெட்டி பிடிச்சிருவேன்டா. பக்கத்துல யார் இருந்தாலும் கட்டி பிடிச்சிருவியா? ஏய், வேற யாரும் கெட்டி பிடிக்க முடியாது. எங்க அம்மா எங்க அக்கா இருந்தாலும் கெட்டி பிடிப்பேன். உனக்கு என்ன அந்த அனுபவம் இல்லடி? நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்கா. அடிக்கடி இப்படி கட்டி பிடிச்சாதான் இந்த மாதிரி நோயெல்லாம் போகும். அப்போ சாருக்கு நிறைய அனுபவம் இருக்கும் போல இருக்கு. அழகாடு எனக்குலாம் அப்படி இல்லடி. என் ஃப்ரெண்ட்ஸ்கள் அங்கங்க இப்படி பண்றதை நான் பார்த்துக்கல, அதுல கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓ, அப்படியா? இந்த வருடி, உனக்கு இந்த கூச்சத்தை போக்குறதுக்கு இனி காலேஜுக்கு போயிட்டு வந்து உனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். நான் கிளாஸ் எடுத்துன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு இந்த கூச்சம் உன்னை விட்டு விலகி போயிடும். உனக்கு ஓகேவா? அப்போ நீங்க சைடு பிசினஸா இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறீங்களா? அட கள்ளி, கோவத்தை பாரு. வேற யாருக்கும் அந்த மாதிரி கிளாஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன்டி. நீ என் பொண்டாட்டி இல்ல, உன் கூச்சத்தை போக்குறது என் கடமை. அதனால உனக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கிளாஸ். அப்போ எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸா? அன்னைக்கு சீக்கிரம் காலேஜ்ல இருந்து வரேன், உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன், அப்புறம் உன் கூச்சத்தை போக்குறேன். உனக்கு ஓகே தானே? ஒரு சிரிப்பே சம்மதம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷலான ஸ்பெஷல் கிளாஸ் தாண்டி. அப்பா சாம், எடுக்க வந்த ஃபைல எடுத்துட்டியா? ஐயோ அம்மா, பவி, நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, நான் பர்னில இருந்து பாப்பா பொருளை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். கீழே விழ பார்த்தேன், அதனாலதான் சாம் சார் வந்து என்ன பிடிச்சாரு. என்ன கர்மமோ, போ போய் பிள்ளைய பாரு. எனக்கு நெஞ்சு வலியை உண்டாக்கிருவியா போல இருக்கு. ஐயோ, இப்பதான் அவளுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னா. இந்த சீனை பார்த்தா நிஜமாலே நெஞ்சு வலி வந்துடும் போல. அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல்ல தான் போய் சேர்க்கணும். ஏ அம்மு ఇక్కడ చూడు. இவரு வேற இக்குடு சூடு அக்குடு சூடு. அங்க என்ன இருக்கு? என்னங்க, இவங்க நிக்கிறத பார்த்தா எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோ, அம்முக்கு நெஞ்சு வலிக்குதாமே, நான் போய் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வரேன். சொட்ட முண்டை, பொண்டாட்டிக்கு நெஞ்சு வலிக்குன்னா என்னன்னு பார்க்காம எப்படி எஸ்கேப் ஆகி ஓடுது. இவனுங்களோட என்ன சீக்கிரம் கொன்னுருவானுங்க போல இருக்கு. இப்ப மாச்சம் வாங்கடா, அவங்கள பாத்துக்கிடிய. சீ, கருமம், நிக்கிறத பாரு. எப்பா ராசா, இங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இன்னும் சீனு முடியலையாங்கோ? என்னது பிரச்சனையா? எனக்கு எதுவும் கேட்கலையா? இப்படி நின்னுகிட்டு இருந்தா எப்படிப்பா உனக்கு கேட்கும்? ஹனிமூனுக்கு டிக்கெட் தரட்டான்னு கேட்க முடியல. வேண்டான்னு சொன்னா, ஆனா நீ நிக்கிறத பார்த்தா 7 மாசத்துலயே நீ அப்பாவாயிருவா போல இருக்கு. என்னடா சொல்ற? எல்லாரும் 10 மாசத்துலதான் அப்பா வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் எப்படிடா 7 மாசத்துல ஆக முடியும்? டேய், மத்தவங்களுக்கு தாண்டா 10 மாசம். நீ போற ஸ்பீட பார்த்தா நீ 7 மாசத்துல அப்பா ஆயிடுவ. பா பவி, நம்ம போவோம். இவன் அப்பா ஆகுற இதுல இருக்கா, நம்ம போயிடலாம். மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி முதல் பெண்தானே
எனக்குள்ளானே ஏற்பேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து. நிலவாய் முளைத்தேன் பெண்ணின் விழியில் என்னை தொலைத்தேன். ஐயா, உன் விருப்பத்தோட தான் உன்னை தொடணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அங்க நடக்கிறத பார்த்தா நீ எனக்கு கிடைக்க மாட்டா போல இருக்குதே. உனக்கும் அந்த விஜயனுக்கும் சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு. நீ என்னை விட்டு மிஸ் ஆகி போயிட்டா நான் இரவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டே தான் இருந்திருக்கணும். அதனாலதான் சந்தியா சாரி, உன்னை மயக்கமாக்கி அதுக்கப்புறம் என் ஆசைய தீர்த்துக்க போறேன். சாரி சந்தியா. இது எத்தனை நாள் ஆசை தெரியுமா? உன்னை நான் என்னைக்கு பெரிய பொண்ணா பார்த்தனோ அன்னையில இருந்து உன் மேல எனக்கு இன புரியாத சொல்ல முடியாத ஆசை.